தேனி புதைக்குழியில் நேற்று வரை 19 எலும்புக்கூடுகள் மீட்பு. ஆளும் கட்சியினரை பாதுகாப்பதற்கும் எதிரணியினை ஒடுக்குவதற்குமான கருவியாக சிஐடி பயன்படுத்தப்படுகிறது. தயாசிரி ஜெயசேகர குற்றச்சாட்டு. உலகின் மிக உயரமான தொடருந்து பாலம் திறந்து வைப்பு. நேற்றுடன் 19 எலும்புக்கூடுகள் மீட்பு. யாழ் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் காணப்பட்ட மனித புதைகுழி ஆரம்ப கட்ட பரீட்சார்த்த அகழ்வின் போது நேற்றுடன் 19 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 19 எலும்புக்கூடுகளும் புதைகுழியிலிருந்து வெளியே மீட்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். குறித்த பரீட்சார்த்த அகழ்வு பணியானது நேற்றுடன் தற்காலிகமாக நிறைவுறுத்தப்படுகிறது. இதற்கமைய அடுத்த 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்காக உத்தேச திகதியாக ஜூலை 26 நீதவான் அறிவித்துள்ளார். எதிரணியை ஒடுக்க முயற்சி. தயாசிரி குற்றச்சாட்டு. ஆளுங்கட்சியினரை பாதுகாப்பதற்கும் எதிரணியினரை ஒடுக்குவதற்குமான கருவியாக சிஐடி பயன்படுத்தப்பட்டு வருகின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர குற்றம் சாட்டினார். 323 கொள்கலன்கள் விவகாரம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக தயாசிரி ஜெயசேகர சிஐடிக்கு நேற்று வரவழைக்கப்பட்டிருந்தார். சிஐடி வளாகத்தில் வைத்து அது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர் மேலும் கூறியவை: துறைசார் அமைச்சர் மற்றும் கொள்கலன்களை விடுவித்தவர்களைத்தான் சிஐடிக்கு அழைக்க வேண்டும். ஆனால் தகவல்களை வெளியிட்டவர்களையே இங்கு அழைக்கப்படுகின்றனர். எனவே என்ன நடக்கின்றது என பார்ப்போம். சிஐடி என்பது அரசாங்கத்துக்குரியதாக மாறியுள்ளது. மேலும் ஆளும் கட்சியினரை பாதுகாப்பதற்கும் எதிரணியினரை ஒடுக்குவதற்கும் அது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. சட்டத்தை நாம் மதிக்கின்றோம். ஆனால் சட்டம் தற்போது வளைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். மின்சார கட்டண திருத்தம் குறித்த இறுதி முடிவு விரைவில் அறிவிக்கப்படும். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவிப்போம். அடுத்த 6 மாதங்களுக்கான மின்சார கட்டணத்தை நிர்ணயிக்கும் செயல்முறை தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்சார கட்டண திருத்தம் குறித்த இறுதி முடிவு அடுத்த சில நாட்களில் அறிவிக்கப்படும் என ஊடகம் ஒன்றுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பான பொது ஆலோசனை கடந்த 3ஆம் திகதியுடன் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ கையிருப்பு $6,284 மில்லியன் பதிவு. கடந்த மே மாதத்தின் இறுதியில் இலங்கை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ கையிருப்பு $6,284 மில்லியன் பதிவானதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாத இறுதியில் மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ கையிருப்பு $6,327 மில்லியன் பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் மே மாதத்தில் உத்தியோகபூர்வ கையிருப்பு 0.7% குறைவடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதனிடையே இலங்கை மத்திய வங்கி கடந்த மே மாதத்தில் உள்நாட்டு அந்நிய செலாவணி சந்தையிலிருந்து $260.8 மில்லியன் கொள்வனவு செய்து $4 மில்லியன் விற்பனை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 23,000 கடந்தது. இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் நாட்டில் மொத்தமாக 23,743 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாதாந்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கடந்த மார்ச் மாதத்தில் 3,766 நோயாளர்களும், ஏப்ரல் மாதத்தில் 5,166 நோயாளர்களும், மே மாதத்தில் 6,042 நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொழும்பு, கம்பகா, இரத்தினபுரி மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதனிடையே இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 13 டெங்கு தொடர்பான மரணங்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் தரவுகள் தெரிவிக்கின்றன. பருவமழை தொடங்குவதால் நுளம்புகளின் பெருக்கம் அதிகரித்து டெங்கு நோய் பரவல் மேலும் அதிகரிக்கக்கூடும் என சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். வெளிநாட்டு பணவனுப்பல் தொடர்பில் வெளியான தகவல்.
கடந்த ஆண்டு மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு மே மாதத்தில் வெளிநாட்டு பணியாளர்களின் பணவனுப்பல் அதிகரித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி இதனை தெரிவித்துள்ளது. இதன்படி கடந்த மே மாதத்தில் வெளிநாட்டு பணவனுப்பல் 693.3 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. கடந்த ஆண்டு மே மாதத்தில் வெளிநாட்டு பணவனுப்பல் 544.4 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியிருந்தது. அத்துடன் ஜனவரி முதல் மே மாதம் வரையிலான காலகட்டத்தில் மொத்த பணவனுப்பல் 3102.2 மில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 2624.4 மில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. பெண் பயணிகளை காப்பாற்ற முயன்ற பேருந்து நடத்துனர் தாக்கப்பட்டுள்ளார். பேருந்தொன்றில் 2 இளைஞர்களால் தவறான முறைக்குட்படுத்தப்பட்ட பல பெண்களை காப்பாற்ற முயன்ற நடத்துனர் தாக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் நாவலப்பிட்டியிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற பேருந்தில் நடந்துள்ளது. சந்தேக நபர்களான 2 இளைஞர்களும் பயணத்தின் இடைநடுவில் பேருந்தில் ஏறியுள்ளனர். பேருந்தில் பல இருக்கைகள் வெற்றிடமாக இருந்த போதிலும் அவர்கள் பெண் பயணிகளுக்கு அருகில் அமர்ந்து அவர்களிடம் தவறாக நடந்து கொண்டுள்ளனர். இதனையடுத்து அவர்களை காப்பாற்ற முயன்ற குறித்த பேருந்தின் நடத்துனரை கத்தியை காட்டி இளைஞர்கள் தாக்க முயன்றுள்ளனர். இதன் பின்னர் பஸ் கிரில்லாவில போக்குவரத்து சமிஞ்ஞையை நின்றபோது வாக்குவாதம் அதிகரித்து மூவரும் வாகனத்தை விட்டு வெளியேறியுள்ளனர். இதன்போது சந்தேக நபர்கள் வீதியோரத்தில் இருந்த ஒரு மரம் கம்பத்தை உடைத்து நடத்துனரை தாக்க முயன்று அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர். யாழில் நேற்று இடம்பெற்ற கோர விபத்தில் 2 படுகாயம். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்துக்கு அண்மையில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் 2 படுகாயமடைந்துள்ளனர். துவிச்சக்கர வண்டியில் வந்த 2 மீது இவ்வாறு வாகனம் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தை ஏற்படுத்திய வாகனம் தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்த 2வரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்தியாவில் 5755 பேர் கோவிட் தொற்றினால் பாதிப்பு. இந்தியாவில் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5755ஆக உயர்ந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. புதிய கோவிட் அலையின் தாக்கம் காரணமாக கேரளா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. நேற்றைய தினம் புதிதாக 319 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளாவில் 1806 தொற்றாளர்களும், குஜராத்தில் 717 தொற்றாளர்களும், டெல்லியில் 655 தொற்றாளர்களும், மேற்கு வங்காளத்தில் 622 தொற்றாளர்களும் பதிவாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அதே நேரம் மகாராஷ்டிராவில் இதுவரையில் 577 தொற்றாளர்களும், தமிழ்நாட்டில் 194 தொற்றாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிக உயரமான தொடருந்து பாலம் திறந்து வைப்பு. ஜம்மு காஷ்மீரில் உலகின் மிக உயரமான தொடருந்து பாலமானது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் நேற்று முன்தினம் திறந்து வைக்கப்பட்டது. 1315 மீட்டர் நீளத்தில் இரும்பால் கட்டப்பட்ட இந்த பாலம் நில அதிர்வு மற்றும் பலத்த காற்றை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த பாலமானது ஈவில் கோபுரத்தை விட 35 மீட்டர் உயரம் கொண்டது. உலகின் மிக உயரமான தொடருந்து பாலமாக இது ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர் இடையேயான போக்குவரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.